தூக்கம் உங்களோட ப்ரிப்ரேஷனை தடுக்குதா? உங்களோட தோல்விக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? படித்தா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாபுக்கு செலக்ட் ஆவீங்கன்னு தெரியும். ஆனால் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் அமைக்கிறது இல்லை. அதுதான் உங்களோட தோல்விக்கான காரணம். அரசு முதுகலை ஆசிரியர் ஆவேன் என்று அயராது தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்களோட ப்ரிப்ரேஷனை தூக்கம் தடை செய்யுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இனி வரப்போகிற நாட்களில் உங்கள் எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து டிப்ஸையும் நான் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணான்னா உங்களுக்கு ஈஸியாகவும் உடனேயும் கிடைக்கும். நாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது புக் எடுத்தாலோ அல்லது நோட்ஸ் எடுத்தாலோ நமக்கு தூக்கமாக வரும். ஸோ இப்படி தூக்கமாக வர்றது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இந்த பிரச்சனையே நாம் படிக்கிறத தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு கெட்ட ஹேபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வளோ நேரம் நாம் டிவி பார்த்தாலும் சரி இல்லை ஃபோனை பார்த்தாலும் சரி நமக்கு தூக்கமே வராது. அதுவே புக் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே நமக்கு தூக்கம் வர்ற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே நாம் தூங்கவும் செஞ்சிருவோம். இதுக்கு எது முதல் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மக்கிட்ட படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசனாகவே இருக்கும். ஸோ எந்த ஒரு வேலையை நாம் செஞ்சாலும் சரி அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி இன்ட்ரெஸ்ட்டோடு நாம் செய்கிற வேலை எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். நம்மளை இன்னும் அதிகமாக அந்த வேலையை செய்கிற மாதிரி தூண்டும். அதுவே நாம் படிப்புலேயும் எடுத்துக்கலாம். நாம் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே டைம் தெரியாமல் ரொம்ப நேரம் படிக்கிற அந்த கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணுமா? அதுக்கு நான் 2 டிப்ஸு சொல்ல போகிறேன். அந்த 2 டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதிக நேரம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி படிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். ஸோ அப்படி இன்னும் அதிகமாகும்போது நீங்கள் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே உங்களோட சப்ஜெக்ட்டு சைக்காலஜி அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்தையும் நல்லா படிக்கலாம், ரிவைஸும் செய்யலாம். நீங்கள் பிகினிங்கில் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் பக்கத்துலேயே ஒரு நெல்லிக்காய் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தூக்கம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்போல்லாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் துண்டு எடுத்து வாயில் போட்டு அதை கடிங்க. அதை கடித்து சாப்பிட்றாதீங்க. அதில் இருக்கிற சாறை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி சாறை மட்டும் எடுத்துக்கும்போது அந்த நெல்லிக்காய்க்கு இருக்கிற குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சடனாக நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்குற தன்மை அதுக்கு இருக்குது. இப்படி செஞ்சீங்கன்னா தூக்கம் போய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. சில பேர் நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. அப்படி ஜூஸ் போட்டு குடிக்கும்போது உங்களுக்கு அதோட எஃபெக்டிவ்னஸ் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் தவிர அதுக்கப்புறமும் உங்களுக்கு தூக்கம் வர்ற ஃபீலிங்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, சப்போஸ் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் கண்டிப்பாக லெமன் இருக்கும். லெமனையும் நாம் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கும்போது லெமனை ஜூஸ் போட்டு குடிக்காமல் நாம் அந்த லெமனை ரா ட்ராப்ஸாக ஒரு ட்ராப்ஸ் அல்லது 2 ட்ராப்ஸை மட்டும் நாம் தூக்கம் வர்ற மாதிரி நமக்கு ஃபீல் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது வாயில் எடுத்துட்டானா பார்க்கும்போது அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது சடனாக தூக்கத்தை போக்கி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். இப்படி செய்யும்போது நமக்கு அந்த தூக்கம் போய் கண்டினியூஸாக நாம் அதிக நேரம் படிக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். இந்த மாதிரி ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தொடர்ச்சியாக எந்த ஒரு பழக்கத்தையும் ஒரு 10 நாள் இல்லாட்டி ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது அதுவே உங்களோட ஹேபிட் ஆயிரும். அடுத்த
10 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து லெமனோ இல்லாட்டி இந்த நெல்லிக்காய் அதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமே வராது. உங்களுக்குள்ளாரையே தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸாக படிச்சுட்டே வரலாம். மறுபடியும் சொல்கிறேன், நெல்லிக்காயையும் லெமனையும் ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க. இல்லை ஜூஸ் போட்டு தான் நான் குடிப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஊற்றுற தண்ணியோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் ராவாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோட எஃபெக்டிவ் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பிகினிங்கில் படிக்க ஆரம்பிக்கும்போது ரொம்ப தூங்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த தூக்கத்தை போக்குறதுக்கு இந்த 2 மெத்தடை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அது மூலமாக நல்லா பலன் கிடைச்சது. அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து இதை தான் வந்து ஒரு ஐடியாவாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எக்ஸாம் டைம்லலாம் ரொம்ப நேரம் எடுத்து படிக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸாக வந்து நான் அவங்களுக்கு சொல்லுவேன். இந்த வீடியோ யாருக்கு மெயினாக நான் போடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நாம் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வேலைக்கு போய் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நாம் வேலை செய்யும்போது நமக்கு ரொம்ப டயர்டாகும். ஸோ அதே டயர்டில் வந்து படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடி வந்து அதை சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. நமக்கு தூக்கம் தான் அதிகமாக வரும். ஸோ அந்த தூக்கத்திலேருந்து நாம் எப்படி விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நாம் வேலைக்கு போயிட்டே டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் நாம் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டயர்டோடு நாம் படிக்க ஆரம்பிக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு படிக்கலாமே அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டு இருக்கும். ஸோ அந்த எண்ணத்தை வந்து நாம் மாற்றணும் முதல்ல. ஸோ அப்போது அந்த எண்ணத்தை மாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன தான் டயர்டாக இருந்தாலும் கொஞ்சமாவது பிகினிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தா தான் நம்ம வந்து எக்ஸாம் டைமில் வந்து எக்கச்சக்கமாக படிக்கிறதுக்கு அதிகமாக டைம் நமக்கு கிடைக்கும். அப்படி நாம் படிக்கணும்னு நினைக்கும்போது நமக்கு தூக்கம் ஒரு தடையாக இருக்கும். ஸோ அந்த தூக்கத்தை போக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது டயர்டோடவே படிக்காதீங்க. வந்தோடனே ஈவினிங் டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதுலேயும் உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க உங்களுக்கு வந்து நைட் டைமில் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போ அந்த நைட் டைமில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தூக்கம் வர தான் செய்யும். ஸோ அந்த டைமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட தூக்கத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சாக்ரிஃபிகேஷனுக்காக தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெல்லிக்காய் அண்ட் லெமன் 2யும் நீங்கள் வந்து அந்த சாறை எடுத்துக்கும்போது உங்களோட தூக்கம் வந்து தள்ளி போகும். ஸோ அந்த தள்ளி போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நாம் படிக்கும்போது நம்பிக்கையோடு படிக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் படிக்கிறது நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது நம்பிக்கையே தராது. அப்படி நம்பிக்கை தரல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நாம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் நம்மளை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாதீங்க. நாம் நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பித்தோம்னா நமக்காக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லா சப்போர்ட்டும் செய்ய தயாராக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷன் வேறு லெவலில் இருக்கும். உங்கள் நம்பிக்கை டபுள் ஆகும். உங்களுக்கு கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும், அதாவது முக்கியமான வேலையை தவிர மற்ற வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அரசு முதுகலை ஆசிரியர் அல்லது அரசு வேலைங்கிறது ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். மறக்காமல் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நல்லா படித்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.